அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம அரஃபால இருக்கிறோமா? முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டோம். ராத்திரி சைத்தானை கண்டடிக்கிறதுக்கு 70 கற்களை பொறுக்கிக்குவோம். அங்கே ஃபஜ்ர் வரைக்கும் வந்து தங்கியிருக்கோம். ஃபஜ்ருக்கு தொழுது முடிச்ச பிறகு அங்கிருந்து மினாவுக்கு வருவோம். எத்தனாவது நாள்? 9 முடிஞ்சிருச்சு. 10வது நாள். பார்த்தீங்களா? இப்பவே மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. எத்தனாவது நாள்? 10வது நாள். 10ஆம் நாள் சைத்தான் 10ஆம் நாள் ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்ம கையேந்தி நிற்கும் போது அது ஒரு வாழ்க்கையில மகத்தான நேரம். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபால இருந்து கிளம்பும் போது சிரிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏன் சிரிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரஃபால இருந்து எந்திரிக்கும் போது அல்லாஹ் சொன்னா, இந்த அடியார்கள் எனக்கு செய்த பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னான். இப்ப நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் நாங்க சக மனிதர்களுக்கு செஞ்ச பாவத்தையும் நீ மன்னிக்கணுமே அப்படின்னு கேட்டேன். ஆனா அல்லாஹ் பதில் சொல்லல. இப்ப முஸ்தலிஃபாவில் இருந்து எந்திரிக்கிற போது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சக மக்களுக்கு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வாங்கி தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி. அதை நினைச்சு நான் சிரிச்சேன்னு சொன்னேன். இப்போ முஸ்தலிஃபாவில் இருந்து எந்திரிக்கிற போது நாம் எப்படி ஆயிடுறோம்? பரிசுத்தமானவர்களாக ஆயிடுறோம். சொல்ல என்ன சொன்னாங்க? யார் மனஹஜ்ஜ வலம் யஃபுது வலம் யஃப்சுக் ரஜன கயௌமின் வலதத்துஹு உம்மு. அன்று பிறந்த பாலகன் போல நிச்சயமாக சத்தியமாக முஸ்தலிஃபாவில் இருந்து எந்திரிக்கும் போது நாம பரிசுத்தமாயிடும். அதை நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. நான் பரிசுத்தமான மனுஷன் ஆயிட்டேன். இது யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னது. நான் பரிசுத்தமான மனுஷன். அதுக்கப்புறம் 10ஆம் நாள் நாம செய்யற முதல் வேலை என்னன்னா சைத்தானை கல்லடிக்கிறது. சைத்தானை மினால சைத்தானை கல்லடிக்கிறதுக்கு 3 இடம் இருக்கு. ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா. சைத்தானை கல்லடிக்கிற முதல் இடம், நடு இடம், கடைசி இடம் அப்படின்னு அர்த்தம். இதுல ஜம்ரத்துல் அகபா கடைசி இடத்துல மட்டும் 10ஆம் நாள் கல்லடிக்கும். 10ஆம் நாள் கல்லடிக்கும். சைத்தானை கல்லடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம 70 பேர் செஞ்சோமா இல்லைங்களா? 7 கற்களை ஒரு தூண் இருக்கும். தூணை சுத்தி ஒரு தொட்டி இருக்கும். தொட்டியில விடுற மாதிரி வீசணும். தொட்டியில விடுற மாதிரி வைக்க கூடாது, விடுற மாதிரி வீசணும். கல்லத்தான் வீசணும். சகோதரர்களை, வைரத்தை வீசினா அந்த நன்மை கிடைக்காது. உங்க கையில வைர மோதிரம் போட்டுருக்கீங்க, நான் சைத்தான என்ன சைத்தான எதை வச்சிருக்கீங்க? மார்க்க என்ன சொல்லிச்சோ அதுதான் செய்யும். கல் எடுத்து வீசணும். சைத்தான் அந்த அந்த குழியில விழுகிற மாதிரி வீசணும். ஏன் வீசுறோம்? சைத்தானை ஏன் கல்லடிக்கிறோம் அப்படின்னா 10ஆம் நாள் பரிசுத்தமா இருக்கிறோமா இல்லைங்களா? பரிசுத்தமா இருக்கிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில பெரிய எதிரியா தான் சைத்தான் தான். இந்த கல்லு வீசுறதுடைய அர்த்தம் என்னன்னா, என் வாழ்க்கையில இனி நான் சைத்தானை வெறுத்து வாழ்வேன்னு அர்த்தம். அங்க ஒரு சின்ன துவா இருக்கு. நம்ம அந்த துவாவை படிக்கிறது இல்லை. அதனால சைத்தான் அங்கதான் இருக்கிறான்னு நினைச்சிட்டு அங்கிருந்து செல்ஃபி எடுக்கிறோம். சில நிறைய பேர் சைத்தான் பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சைத்தான் அங்கதான் இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல. என் வாழ்க்கையிலிருந்து சைத்தானை ரஹ்மன் ஷைத்தானி வ ரிலல் ரஹ்மான், நான் சைத்தானை வெறுக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் எழுதுறதுதான் எரியதுதான் சைத்தானை கல்லறி. தனித்தனியா தான் எரியணும். ஒவ்வொரு கல்லையும் தனித்தனியா எரியணும். 7 கல்லையும் மொத்தமா எரியக்கூடாது. நமக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க யாரும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எரியணும். என்ன செய்யணும்? அந்த குழியில விடுற மாதிரி எரியணும். அந்த தூண்ல படணுங்கிற அவசியம் கிடையாது. குழியில விடுற மாதிரி எரியணும். இந்த 10ஆம் நாள் இந்த கடைசி இடத்துல மட்டும் எரியும். எரிஞ்ச பிறகு அங்கேயே மொட்டை அடிச்சு இங்கே குர்பானி கொடுக்கணும். ஆனா குர்பானி கொடுக்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே அரசாங்கத்திட்ட பணம் கட்டி இருக்கோங்கிறதுனால அந்த நேரத்தை நம்ம இப்ப எதிர்பார்க்க முடியாது. சில பேர் மெசேஜ் வரும்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்க அதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அமல் செய்ய முடியாது. அவங்ககிட்ட ஒப்படைச்சு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம குர்பானை கொடுத்துதான் நினைச்சுக்கிட்டு பக்கத்திலேயே மொட்டை அடிக்கிறதுக்கு நிறைய பார்பர் ஷாப் இருக்கும். அங்கேயே மொட்டை அடிச்சோம். மொட்டை அடிச்சுட்டா இஹ்ராம்ல இருந்து அதான் மொட்டை அடிக்கிறது தான் இஹ்ராம். இப்ப 7ஆம் நாள் இஹ்ராம் கட்டணும். எப்ப இஹ்ராம் வந்து வெளியே வந்துட்டோம்?
இன்னும் ஹஜ்ஜுக்கான தவாஃப் நம்ம செய்யல, இன்னும் ஹஜ்ஜுக்கான சஹி நம்ம அதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் செய்ய போறோம். இங்க முதல்லயே ஒரு இஹ்ராம்ல இருந்து வெளியேறுதல் நடக்கும். இது ஒரு பார்ட். இஹ்ராம்ல இருந்து வெளியேறிடும். இப்ப புது ட்ரெஸ் போட்டுக்குவோம். புது ட்ரெஸ் அது இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ் போட்டுக்குவோம், ஆர்டினரி ட்ரெஸ் போட்டுக்குவோம். இப்ப அதுக்கு அடுத்து தவாஃப் செய்வதற்கு வரும். ஷைத்தானை கல்லடிச்ச பிறகுதான் எங்க வரணும்? ஹஜ்ஜினுடைய தவாஃபுக்கு வரணும். ஹஜ்ஜினுடைய தவாஃபுக்கு என்னங்க பேரு? தவாஃப இஃபாதா அல்லது தவாஃப ஸியாரா. மாஷாஅல்லாஹ், நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது கடமையான தவாஃப் இல்லீங்களா? அது மக்கால வந்து என்ன செய்யணும்? தவாஃப் இஃபாதாவை செய்யணும். எப்படி தவாஃப் செய்யறதுங்கறத வரையறுத்து சொல்லிட்டாங்க. இது ஃபர்லான தவாஃப் அப்படின்னு நினைச்சுக்கணும். அமல்களுடைய சட்டங்களை தெரியாம போகும்போது என்ன விபத்து ஏற்படுதுங்கிறதுக்கு என்கிட்ட நிறைய உதாரணம் இருக்கு. முந்தா நாள் நான் தெரிஞ்சுக்கிட்ட உதாரணம், ஒரு வீடு திறப்புலாவுக்கு போயிருக்கேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் எல்லாரும் ஜியாராவுக்கு கூட்டிட்டு போகும்போது ஜியாரானால வச்சு உம்ரா செய்யறதுக்காக நியத்து வச்சேன். ஆனா டயர்டா இருந்துச்சுனால உம்ராவே செய்யாம வந்துட்டேன். உம்ராவே இஹ்ராம் கட்டி இருக்கிறாரு வந்துட்டு உம்ராவே செய்யலன்னு 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாரு. நியத்து வச்சுதான் ஒரு அமல் ஃபர்தாயிடுமா இல்லைங்களா? அப்ப இப்ப சட்டம் தெரியாமல் இருக்கிற போது மக்கள் இப்படி சில விஷயங்கள் செய்யறதுண்டு. நான் அதனாலதான் சொல்றேன், இது ஹஜ்ஜினுடைய ஃபர்தான தவாஃப். இப்ப நம்ம 10ஆம் நாள் ஷைத்தானை கல்லடிச்சிட்டு ஹஜ்ஜினுடைய ஃபர்தான தவாஃப் செய்வோம். அதுக்கு அடுத்து ஹஜ்ஜினுடைய வாஜிபான சஹி அதையும் நிறைவேற்றுவோம். ஹஜ்ஜினுடைய பிரதான அமல்கள்ல வாஜிபான சஹி நிறைவேற்றுவோம். திருப்பி மினா மைதானத்துக்கு வந்தோம். திருப்பி இப்ப அடுத்த நாள் எத்தனாவது நாள்? 11, 12. இந்த அடுத்த நாட்கள்ல நமக்கு என்ன வணக்கம்னா, ஷைத்தானை 3 இடத்துலயும் கல்லடிக்கும். முதல் இடம், 2வது இடம். முதல் இடத்துல 7 கல் அடிக்கணும். முதல் இடத்துல 7 கல் அடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துவா வரும். ஒரு துவா, நீண்ட துவா ஓதுறது சுன்னத்துகள் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற கூட்டத்துல அவங்க நம்மளை நிக்க விட மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் யா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக்குவாயாக அப்படின்னாவது ஒரு துவா என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். யாரும் ஒன்று சொல்லணும், ஒருத்தர் சொல்லி தந்து நம்ம ஆமீன் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த கூட்டத்தினுடைய சூழ்நிலையை அனுசரிச்சு செய்யணும். துவா ஓதுறது ஒரு சுன்னத்து. முதல் தடவை கல்லடிச்சுட்டு முதல் இடத்துல கல்லடிச்சுட்டு ஒரு துவா. 2வது இடத்துல கல்லடித்தல் எத்தனை கல் அடிக்கிறது? 7 கல்ல வீசுதல். 7 கற்களை வீசுதல். நம்ம முன்னாடிதான் கூட்டமா இருக்கும், எல்லாருமே முன்னாடி தான் நிற்குவாங்க. கொஞ்சம் தள்ளி போனோம்னா பக்கமா இருக்கும். ஒரு 5 அடி தள்ளி நின்று வீசணும். வீசுறது சொன்ன வீசுறது கல் இருக்கு வாஜிபான. 7 கல் ஃபர்ஸ்ட், 2வது 7 கல். 2வது கல் அடிச்சுட்டு என்ன செய்யணும்? துவா செய்யணும். அதுக்கப்புறம் 3வது கல். 3வது இடத்துல கல் அடிச்சுட்டு நிக்க மாட்டோம். அப்படியே திருப்பி நம்முடைய டென்ட்டுக்கு வந்துடும். 12ஆம் நாள் நம்ம முடிஞ்சு 11ஆம் நாள் நம்ம முடிஞ்சிச்சா, அதுக்கு அடுத்தது 12ஆம் நாள். இதுல 10ஆம் நாளே தவாஃபுக்கு போக முடியலே வைங்க. 10ஆம் நாள் தவாஃபுக்கு போக முடியலன்னா அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். ஹனஃபி மذஹபின் படி 12ஆம் நாள் மக்ரிப் வரைக்கும் அந்த தவாஃபை நம்ம செய்ய முடியும். மக்ரிப் வரைக்கும் அந்த தவாஃபை நம்ம செய்ய முடியும். 11ஆம் நாள் 10ஆம் நாள் செய்யக்கூடிய 12ஆம் நாள் செஞ்சுக்கலாம், அல்லது அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். பின்னாடி முடியாதவங்க பின்னாடி செஞ்சுக்கலாம். பெண்கள் மாதவிடாய்க்காரங்களா இருந்தா அவங்க சுத்தமாகிற வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க செஞ்சுக்கலாம். அவங்க எவ்வளவு நாள் அங்க இருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த அவங்க செஞ்சுக்க முடியும். நான் இதை பத்தி ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப 11ஆம் நாள் நமக்கு என்ன வேலை? ஷைத்தான கல் அடிக்கிறது. எத்தனை இடத்துல? 3 இடத்துலயும் ஷைத்தான கல் அடிக்கிறது. 12ஆம் நாள் இதே போல 3 இடத்துலயும் ஷைத்தான கல் அடிப்போம். இதுல கவனிக்க வேண்டியது, 10ஆம் நாள்ல ஷைத்தானை கல்லடிக்கிறதுக்கு சிறந்த நேரம் ஃபஜ்ர்ல இருந்து லுஹருக்குள்ள. 10ஆம் நாள் 11, 12 லுஹர்ல இருந்து மக்ரிபுக்குள்ள சிறந்த நேரம். இல்ல லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் முன்னபின்ன ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன செய்துக்கலாம்? கல்லடிச்சுக்கலாம். 12ஆம் நாள் ஷைத்தானை கல்லடிச்சிட்டோம்னா ஹஜ்ஜி முடியுது. இஹ்ராம்ல இருந்து ஆரம்பிக்கிற ஹஜ்ஜி எதோட முடியுதுங்க? ஷைத்தானை கல்லடிக்கிறதோட முடியுது. 12ஆம் நாள் நம்ம ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவோம். சீக்கிரமா நம்ம கிளம்பி வந்தோம்னா ரூமுக்கு வந்துடலாம், ஆட்சி இருக்கிறோம்.
12ஆம் நாள் ராத்திரி மகரிபுக்கு அங்க தங்கிட்டோம்னா, வேணும்னு தங்குற நியத்தோட அங்க தங்கிட்டோம்னா 13ஆம் நாளும் கல் அடிச்சுட்டு தான். அதுக்கு தான் நம்ம 70 கல் அடிக்கிறோம். 70 கல் எடுக்கிறோமா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நாள் 7 கல் அடிச்சோம், ரெண்டாவது நாள் 21 கல் அடிச்சோம், மூணாவது நாள் மொத்தம் 49 கல் இல்லையா? இது போதும் தான். ஆனா ஒரு வேளை 3ஆவது நாள் இருந்துட்டோம்னா இந்த கல்லு மட்டும் என்ன செய்யணும், கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போய்க்கணும். ஷாஃபி மதுஹப்ல அதை கொஞ்சம் கழுவிக்கிறது சுன்னத்து. ஏன்னா அது கல்லுதானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி அது கழுவிக்கிறது சுன்னத்து. இதுக்கு ரொம்ப சோப்பெல்லாம் போட்டு கழுவுண்டு அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லைங்களா? அதெல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் கழுவி இது கல்லுதானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கையில வச்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போய்க்கணும். அங்க இருக்கிற கல்லை எடுக்கக்கூடாது, அங்க விழுகிற இடத்துல இருக்கிற கல்லை எடுக்கக்கூடாது. எவன் மண்டையிலும் விழுகிற மாதிரி அடிச்சிருந்தான் கரெக்டா எங்க பண்ணணும், எல்லாம் மொட்டை மண்டையா இருக்கும். நீங்க ஓங்கி அடிக்கிறது யார் பண்ண மாதிரியா இருந்துச்சுங்க, உடனே ரத்தம் வந்துடும். நிறைய பேர் ரொம்ப பார்க்கலாம். அதனால அந்த மாதிரி பக்கத்துல போய் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு அந்த குழிக்குள்ள விழுகிற மாதிரி அடிச்சிடணும். கல் அடிக்கும் போது என்ன நினைச்சுக்கணும், சைத்தான் அங்கதான் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல அல்ல. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறது, பெரிய சைத்தான் சின்ன சைத்தான் நடு சைத்தான் நினைச்சு சைத்தான் அங்கதான் இருக்கிறான். அப்படி அல்ல, என் வாழ்க்கையில நான் சைத்தானை எடுத்து ஒதுக்குவேன் அப்படிங்கிறதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் இப்படி 5 நாள் அமல் செய்து முடிச்சிட்டோம்னா நம்முடைய ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேறும். இதுல பெரிய சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கா, பெரிய பாடமாக்குறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயங்கள் தான். இதை ஒரு தடவை நாம நினைவுபடுத்திக்கிட்டா, 1-2 தடவை நினைவுபடுத்திக்கிட்டா நல்லது. யாரும் ஒருத்தர் கூட துணையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நம்மளே செஞ்சிடும். மகத்தான ஒரு கடமை. இந்த கடமையில நான் மீண்டும் நினைவுபடுத்தும் போது சொல்லுவேன், இதுல நாம நினைவில் வச்சுக்க வேண்டியது, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக மாறுகிறேன். ஹஜ்ஜுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? ஹஜ்ஜு வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்கு? 2 எழுத்துக்கு. ஒண்ணு ஹா ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஜீம் இருக்கு. அறிஞர்கள், ஆன்மீக அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஹா என்பது ஹலீமான அல்லாஹ்வை குறிக்கிறது. ஹலீமான அல்லாஹ்வை குறிக்கிறது. அல்லாஹ் ஹலீமானவன். ஹலீமானவன் என்ன அர்த்தம்? ரொம்ப பொறுமையானவன். அல்லாஹ் ரொம்ப பொறுமையானவன் தாங்க. பொறுமையானவனா இல்லையா? நம்ம செய்யற பாவத்தை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கானா இல்லையா? அல்லாஹ் ரொம்ப பொறுமையானவன். அல்லாஹ் ஹலீமானவன். ஜீப் இருக்குது, இந்த ஜீப் ஜரி குற்றவாளிகளை குறிக்கிறது. அது என்ன சொல்றது? குற்றவாளிகள் ஹலீமான அல்லாஹ்வை நோக்கி போகிற ஒரு பயணம் தான் ஹஜ்ஜுங்கிற பயணம். அப்ப நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பரிசுத்தமான எண்ணத்தோட நான் இங்க வந்திருக்கேன். ஹஜ்ஜுக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கு? ஹஜ்ஜுக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கு? நம்ம அப்ப என்னதான் நினைச்சுட்டு போறோம், ஹஜ்ஜுக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கு தெரியுமா? இல்லைங்களா? ஒரு பொருள் வாங்குவதனுடைய நன்மை என்னன்னு தெரியுமா? தெரியும். ஹஜ்ஜுக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கு? ஹஜ்ஜினுடைய முதல் நன்மை பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாலைவன மன துகத்தினுடைய அளவு உங்கள் பாவம் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற நாட்களின் எண்ணிக்கை அளவு உங்களுக்கு பாவம் இருந்தாலும் சரி, மழை துளிகளின் அளவு உங்களுக்கு பாவம் இருந்தாலும் சரி, எல்லாம் மன்னிச்சுவாங்க. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சு எல்லாம் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். இது முதல் நன்மை. 2வது நன்மை என்ன? இதுக்கு நாம செய்யற ஒவ்வொரு காசுக்கும் நிறைய கூலி இருக்கு. அந்நஃபகத்து ஃபீ ஹஜ்ஜி கந்நஃபகத்து ஃபீ சபீலில்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு செலவு பண்றது, ஜிஹாதுக்கு செலவு பண்றதை விட பிஸ்ஸபிலில் 700 மடங்கு நன்மை அதிகம். இது 2வது நன்மை. 3வது நன்மை என்ன? நம்ம கேட்கிற துஆ எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம கேட்கிற துஆ எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கேட்ட துஆ. 4வது நன்மை என்ன? ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இல்லா ஜன்னah. ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கம். இந்த நன்மையை மனசுல வெச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் ஹஜ் இப்படி இருக்கணும்? ஏன் ஹஜ் 10 பவுன் செயின் வாங்கிட்டு வர ஹஜ் அல்ல. ஏன் ஹஜ் ராடா வாட்ச் வாங்கிட்டு வர ஹஜ் அல்ல. ஏன் ஹஜ் இந்த நன்மைகளை தர ஹஜ் என்கிற நினைப்பு நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ஹஜ்ஜை எல்லாம் கபூல் செய்வானாக. ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் எல்லாம் நமக்கு லேசாக்கி வைப்பானாக. நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அந்த அமல்களை எல்லாம் பரிபூர்ணமாக செய்வதற்கான உடல் ஆற்றலை, மன நிம்மதி எல்லாம் தந்து புரிவானாக.
இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், இங்கே ஆலிம்கள் பலரும் இந்த காரியத்துக்காக உதவி செய்யக்கூடியவங்க இருந்திருப்பாங்க, பலர் உதவி செய்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபை தந்தல் புரிவானாக. நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று வாழ்க்கையிலே பல தடவை சொல்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக என்று துஆ செய்து உங்களோடு இவ்வளவு தூரம் ஹஜ்ஜை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.